குமாரன் அவனுக்குன்னு சேர வேண்டிய சொத்தை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். திரும்பி வரும்போது அவனுக்கு என்ன கொடுக்க சொல்லி சொன்னார்? மோதிரம், பாதரட்சை, உயர்ந்த வஸ்திரம். இது ஏன் முதல்ல அவன் அதை அனுபவிக்கணுன்றாரு? மோதிரத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? அதிகாரம். மறுபடியும் என் குமாரன் அப்படின்னு சொல்ற அதிகாரம். வஸ்திரம் அவர் எனக்கு கொடுத்துருக்கிற நீதிக்கு அடையாளம். பாதரட்சை எதுக்கு செருப்பு கொடுத்தாரு? நம்மளாம் செருப்பா மதிக்கிறதுனால தான் நமக்கு அதோட வேல்யூ தெரியல. அவன் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள்னா என் பேர்ல இன்னும் அவனுக்கு நிறைய சொத்து எழுதுங்கடான்னு அர்த்தம். விலங்கல வாசிங்க, ரூத் 4ஆம் அதிகாரம். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்திலேயும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கலற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்போ சொத்து வாங்குறதா இருந்தா என்ன பண்ணுவான்? முன்னாடி வந்து அந்த செருப்பை இப்படி கழட்டிட்டானா ரிசர்வ்டு, திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு போடுறாங்களா போர்டு. வாங்கிறதுக்கு உன்னை சொந்தம் ஏற்றுக்கொள்கிறது யாரும் இல்லைல்ல. நான் உன்னை சொந்தமாக ஏற்றுக்கொள்கிறேன். இது பரிசுத்த பூமி, இதை நீ சுதந்திரித்துக்கொள். தேவன் பாதரட்சையை சுதந்திரமாக அந்த குமாரனுக்கு கொடுக்கிறார். தேவன் இந்த பூமியை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். உன் கால் நடக்கும் தேசம் எல்லாம் உனக்கு சுதந்திரமாக இருக்கும். ஏன்னா நீ நடக்கிறதே சுதந்திரத்தின் மேலே தான் நீ நடக்கிற.